பிதாவே ஹalleluya ஹalleluya வானத்தை பூமி உண்டாக்கினவரே ஹalleluya அமே சர்வ சிருஷ்டிகரே மைதுதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஜீவனுள்ள தேவன் அப்பா ஆராதிக்கப்படத்தக்கவர் துதிக்கப்படத்தக்கவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்க தெய்வம் ஹalleluya ஹalleluya உம்முடைய துதியை ஆண்டவரே வேறு கொடே என்று சொல்லி இருக்கிறவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் ஒருவரே பயப்படுதலுக்குரியவர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் ஒருவரே துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா நீ நல்லவர் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக அமேன் எல்லா இரக்கங்களுக்காக உம்முடைய கிருபைக்காக அமேன் எண்ணி உம்மை துதிக்கிறோம் ஐயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஐயா நீ உயர்த்தப்பட்டவர் நீ உயரமும் உன்னதமான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நீர் ஒருவரே நித்திய வாசியும் அமே சர்வ வல்லமையுள்ள தேவனும் அதரிசனமுள்ள தேவனுமாய் இருக்கிறவர் ஒருவர் காணக்கூடாத ஒளியினிடத்தில் வாசம் செய்கிறவர் அதரிசனமுள்ள தேவனாய் அமே ஸ்தோத்திரம் நீ சர்வ வல்லவருள்ள ஆண்டவராய் சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாய் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் ஆளுகை செய்கிற தேவன் நீரே உயர்ந்தவர் நீரே உயர்த்தப்பட்டவர் எல்லா நாமங்களுக்கும் மேலாக எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக எல்லா துறைத்தனங்களுக்கும் மேலாக அமே சகல அதிகார உடையவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஹalleluya உமக்கே மகிமை ஐயா ஓ யூதாவின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது நாங்கள் சொப்பனம் காண்கிறது போல் இருந்தோம் என்று சொன்ன வசனத்தின்படியாக ஆமென் ஹalleluya ஒரு காலத்திலே நாங்கள் சிறைப்பட்டிருந்த எங்களை வீடுகளிலே ஆராதித்துக் கொண்டிருந்த எங்களை ஹalleluya ஆமென் உம்முடைய ஆலயத்திலே வந்து நாங்கள் ஆராதிக்கும்படியாக உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாக ஆமென் ஸ்தோத்திர கர்த்தர்கள் பாராட்டின இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அதனால எங்கள் வாய் நகைப்பினாலும் ஆமென் எங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கிறது ஆமென் அப்பொழுது கர்த்தர் இவருக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று பிரஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படும் என்று சில வார்த்தையின்படியாக அனைத்து ஜனங்களை பார்த்து ஆமென் பிரமிக்கத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் இவர் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பூமியின் குடிகள் அறியத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே எங்களை உம்முடைய ஆலயத்திலே வந்து எங்களை துதிக்கும்படியாக எங்கள் வாய் ஆண்டவரே துதியினால ஆமென் எங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே துதியினால ஓ ஸ்தோத்திரத்தினால் எங்கள் வாய் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஐயா கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் ஆமென் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிக்க முழு இருதயத்தோடு உம்மை துதிக்க முழு இருதயத்தோடு நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் இந்த நாளை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பமானது எவ்வளவு பெரியது எவ்வளவு மேன்மையானது ஆண்டவரே ஹalleluya இந்த இடத்துல தேவ பிரசன்னம் தேவ மகிமைகள் மத்தியில் ஆளுகை செய்கிறதற்காக தேவனுடைய மகிமைகள் மத்தியில் இருப்பதற்காக ஓ என் நாமரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழியிலே விட்டு திரும்பி என் முகத்தை தேடுவார்கள் ஆனால் அப்பொழுது அவன் செபத்தை கேட்டு ஆமென் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் ஓ எங்க தேசத்தின் நன்மை எங்களின் கையிலே இருக்கிறபடியினால ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்முடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம் ஐயா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த ஜனத்தை எதற்கு என்று ஏற்படுத்தினேன் இவரின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே ஆமென் உம்முடைய நாமத்தை சொல்லுகிற சாதியாக ஜனமாக உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ஆமென் மக்களா எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே ஆமென் ஹalleluya நான் இவர்கள் நடுவிலே உலாவினால் இவர்கள் தேவனாய் இருப்பேன் இவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் என்று சொல்லி இருக்கிற ஆண்டவர் நீர் எங்கள் தேவனாக நீர் எங்கள் தகப்பனாக நீரே எங்களை காண்கிற தேவனாக எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறீர் ஐயா நாங்கள் உம்முடைய ஜனங்களாக எங்களை பிரித்தெடுத்தவர் உம்முடைய ஜனங்களாக எங்களை ஆண்டவரே மாற்றி இருக்கிறவர் உம்முடைய துதியை சொல்லும்படியாக எங்களை தெரிந்தெடுத்தவர் உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய துதியை சொல்லும்படியாக வந்திருக்கிறோம் ஐயா ஆமென் ஹalleluya 1000 நாளை பார்க்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே தங்குகிற ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரத்தில் வாசம் செய்வதை பார்க்கிறோம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே அமர்ந்திருப்பதையே நான் தெரிந்து கொள்கிறேன் என்று தாவீதின் ஆண்டவரே வாஞ்சை ஆண்டவரே ஆலயத்தின் பக்தி வைராக்கியம் இந்த நாளிலே எங்களுக்குள்ளே கடந்து வரும்படியாக
இந்த நாளை ஒரு அசட்டை பண்ணாதபடிக்கு அழைத்து குறித்த வாஞ்சியோடு அழைத்து குறித்த அன்றைய தாகத்தோடு ஜனங்கள் அன்றைய ஸ்தோத்திரம் எல்லா தடைகளை மாற்றி ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வருவீராக. நீரே முழு ஆளுகை செய்வீராக. எங்கள் ஆவியங்கள் ஆத்தும் எங்கள் சரீரத்தை முன்பதாக வெறுமையாக்கி கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுங்க, நீரே ஆசீர்வதிங்க. அமேவுடைய ஆலயத்தின் நன்மையினால் நிரப்புங்க. உடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்ப்பீராக. உடைய வீட்டின் நன்மையால் நிரப்புவீராக. தொடர்ந்து கத்தர் ஆராதனையின் தொடக்கம் ஒரு முடிவு வரைக்கும் தேவ பிரசாதத்துக்குள்ளே மறைந்து கொள்ளுங்க. பிரச்சனைகளை துரிதமாய் கொண்டு வாருங்க. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கத்தர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியுடைய இருதயத்தோடும் ஆராதிக்க துதிக்க எங்களுக்கு கிருபையளிக்க வேண்டுமாக எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நாம் அமருவோம். அமர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி தேவனுடைய ஜனங்கள் சொல்லுவார்களாக. ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தரை நாம் உயர்த்தி நம்முடைய பரிசுத்த கண்மலையை நாம் சங்கீதங்களினாலே பாட்டினாலே நம்மை கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. முதல் பாடலாக ஸ்தோத்திரம் துதி பாத்தீரா நம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன் பாடலை பாடுவோம். அவங்களை தட்டி பாடலாம். ஸ்தோத்திரம் துதி பாத்தீரா நம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்தீரா நம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். என்னை கருத்தாக வருவாமல் என்னை உமக்காக காத்தீரே. என்னை கருத்தாக வருவாமல் என்னை உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக எடுத்தீர். என்னையும் உமக்காக கொடுத்தீர். உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்தீரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்தீரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
பார்க்காதே. ஹalleluya. சத்ரு நமக்கு விரோதமாய் ஆமென் எதிர்த்து வந்தாலும் ஆமென் ஸ்தோத்திரம், நமக்கு வெள்ளம் போல சத்ரு நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம் என்றாலும் கர்த்தரோ நமக்கு எப்படி இருக்கிறார்? ஆதரவாக இருக்கிறார். எதுவும் நம்மை தாக்காதபடிக்கு, தீங்கு நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆமென் ஹalleluya. சூழ்நிலையெல்லாம் நமக்கு சாதகமற்று இருந்தாலும் கர்த்தரோ நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக மாற்றி கொடுக்கிற ஆண்டவர். ஹalleluya. ஆகையினாலே ஹalleluya கர்த்தரை நாம் இன்னும் மகிமைப்படுத்துவோம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம் நடுவிலே அவர் மகிமைப்படுவாராக. இன்னொரு பாடலாக என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடக்கும் ஒரு பாடலை பாடுவோம். இந்த கரங்களை தட்டி நாம் ஒரு சிலர் தான் உட்கார்ந்து இருக்கிறோமாக இந்த கரங்களை தட்டி உற்சாகத்தோடு இந்த பாடலை பாடுவோம். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல
என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் உனக்கே நீராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம் பரந்திடுமே உன் நாமத்திலே பரவே எனக்காய் ஜெய கொடியே பரந்திடுமே உன் நாமத்திலே பரவே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை போற்றும் போக்குவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் என்னை போற்றும் போக்குவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம் எப்படியும் உம் வருகையிலே ஏழையின் என்னை சேர்த்திடுமே எப்படியும் உம் வருகையிலே ஏழையின் என்னை சேர்த்திடுமே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் அல்லேலூயா. கர்த்தர் இந்த நல்ல நாளில் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது கர்த்தர் கொண்டு பண்ணின ஒரு அருமையான நாள். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு ஸ்லாக்கியம். ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு உண்மையான ஒரு பாக்கியம். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு உன்னத அனுபவத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அவர் நல்லவர். இந்த காணிக்கை போட்டு ஓரமாக வைங்க. அப்புறம் நீங்கள் நடுவில் காணிக்கை எடுக்கிற நேரத்தில் முன்னாடி வச்சுக்கலாம். சொல்லலாம். ஆண்டவர் நாம் இன்னமும் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னொரு பாடலை கூட நம்ம பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. அது இந்த பாடலை நம்ம தெரிந்த பாடல் தான். கரங்களை தட்டி நம்ம பாடுவோம். இந்த ஆக்சுவலாக ஒரு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பரவிட்டு வருது. என்னென்னா, திடீரென்று அதிகாரிகள் ரைடு, அதாவது சர்ச்சில் இருக்குது. ஸோ முடிஞ்சால் மாஸ்க் போட்டால் நல்லாயிருக்கும். மாஸ்க் போட்டு உட்காருவது நல்லா இருக்கும். ஒருவேளை நீங்கள் மாஸ்க்கு கொண்டு வரலையா, கொண்டு வந்துட்டீங்கன்னா போடுங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாஸ்க்கே ஓகே சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் இதே யூஸ் பண்ணலாம். துணி மாஸ்க் ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு. ஒருவேளை இந்த மாஸ்க் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம். நீங்கள் போய் அந்த மாஸ்க்கை வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அதில் இந்த திக் மாஸ்க்கை யூஸ் பண்ணி பாட்டு பாடுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிறதுனால இந்த தின் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவு நீங்கள் இந்த தின் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே 3 ரூபா தான் இந்த வெளியில் நீங்கள் வாங்கிக் கொள்வது. ஒரு 10 வாங்கி வச்சுங்க. எங்கே போனாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரொடெக்டிவாக இருக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை பாதுகாப்பாராங்க. அதனால் நீங்கள் மாஸ்க் இல்லைன்னா கீழே போய் வாங்கிட்டு வைப்போம். கீழே போய் கீழே ஒரு 2-3 எடுத்துகிட்டு வாங்கி இல்லாதவங்களுக்கு கூட கொண்டு வந்து கொடுப்பேன். சொல்லலாம். 3 சொல்லலாம். வரவங்க கொஞ்சம் தள்ளி உட்கார்றதுக்கு நம்ம பண்ணுங்கள். நீங்கள் ஒரே இடத்துல உட்காராதீங்க. கொஞ்சம் தள்ளி உட்கார்றதுக்கு வேலை சொல்லுங்க. அந்த ஒரு ஆக்ஷன் பேசலாம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்ணலையே. உம்மை போற்றி
பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் அதிலே ஓடி பெருங்காற்று அடிக்கையில், பெருவெள்ளம் அதிலே ஓடி பெருங்காற்று அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கண்மலையின் நிழலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் எங்கள் சேனையும் அழுகிறோம். செங்கடலும் பிளந்து போகும் எங்கள் சேனையும் அழுகிறோம். எங்கள் பரப்பே எங்கள் பலமினியே பயமெடுப்போம் மலையே. எங்கள் பரப்பே எங்கள் பலமினியே பயமெடுப்போம் மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எங்கள் உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்தது நீயல்லவோ. எங்கள் உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்து வைத்தது நீயல்லவோ. கண்ணாலைக்கு வழியும் எங்கள் அருவது நீயல்லவோ. அல்லேலூயா. கண்ணாலைக்கு வழியும் அருவது நீயல்லவோ. நல்ல கரங்களை தட்டி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. மறுபடியும் சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. இருக்கிற இடங்களில் எல்லாரும் முழங்கால் படிவிட்டு கண்களை மூடு. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை உயர்த்துவது நமக்கு கிடைத்த ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. கர்த்தர் தந்த இந்த நல்ல தருணத்திற்காக, கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் மேலான கிருபைகளை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் என்னென்ன உயர்ந்தவராகவே இருக்கிறார். உயர்ந்த உன்னதமான தேவனை நீங்க ஆராதிக்கும் போது, அவர் மகிமைப்படும் போது உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகிறது, ஸ்தோத்திரத்தினால தயவு உண்டாகிறது, ஸ்தோத்திரத்தினால வல்லமை உண்டாகிறது, ஸ்தோத்திரத்தினால கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு அளவில்லாமல் ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே கிருபையா இறங்குகிற தேவன். ஆண்டவரே நீ கிருபையா இறங்குகிற தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. இயல்பெற்று எங்கள் உயர்ந்த கண்மலை தலை சாய்க்கு கல்லீரையா. ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீ மூளை கல்லீரையா. ஆண்டவரே நீரே எங்கள் அஸ்திவார கல்லா இருக்கிறபடினால உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. நல்லவர் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் மகிமையானவைகளை செய்கிறவர். ஆண்டவரே நீர் மகத்துவமானவைகளை செய்கிற தேவனையா. உம்முடைய மகத்துவமுள்ள கிருபைகளுக்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய உன்னதமான பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. Thank you Jesus. Hallelujah. 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 தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏலத்தே இது வானத்தின் வாசல். ஆசீர்வாதத்தின் வாசல்.
தெய்வமன்மைக்காக நன்றி, மகத்துவமுள்ள கிருபைகளுக்காக நன்றி, அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமையா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீ நல்லவர். ஆண்டவரே நீ நல்லவர். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையா, உங்கள் கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறதுக்காக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருக்கிற இடங்களில் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த நல்ல நாளில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம், ஆண்டவரை உயர்த்தும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். ஆண்டவர் செய்கிற நல்ல ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருக்கிறேன், உம்மை துதித்து ஆண்டவரே மகிழ்ந்து இருக்கிறேன், துயரத்தில் மகிழ்ந்து இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே நீ கிருபையாய் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. எந்தலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. எந்தலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா, 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 உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான் ஆராதனை, 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 ஆராதனை. அப்பா, 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 உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவாயே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க எல்லாருமாக. எங்கும் நிறைந்த யெகோவாயே, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிங்கேரோன், ஆராதனை உமக்கே. Yes, Lord. Hallelujah. எங்கள் நீதியே யெகோவா சிங்கேரோன், ஆராதனை
அப்பா 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 உங்களுக்கு நல்ல காலங்களில் அவரை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார். நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவர், நம் நடுவில் கிரிய செய்கிற தேவர், சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவர், கிருபைகளை நன்மைகளை பரலோகத்திலிருந்து தருகிற தேவர். இதோ மானிடர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை கொடுக்கிறோம் இயேசுவே. அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை கொடுக்கிறோம் இயேசுவே. ஓ, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு எங்கும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு கரங்களை உயர்த்தி கொள்ளாயாக செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. We lift your name on higher, Jesus. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பிரசனம் தொடர்ந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. மறைச்சு ஆண்டவர் ஆராதனைக்கு அதை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஆனந்தி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. ஹாரி அவர்கள் முன்பதாக சங்கீதத்தை வாசிப்பார்கள். நம்ம வேதத்தில் கையில் இருக்கிற வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 7வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கிறோம். ஜூனியர் பைபிள் சாம் 7 7வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு வசனத்தை சகோதரன் வாசிக்க, மறு வசனத்தை நாம் வாசிக்கிறோம்.
7. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லோருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்தது என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் பகஞ்சன் என் ஆத்மாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிறீர் தேவரீர், இருதயங்களும் உள்ளந்திரங்களும் சோதித்தருகிறவர். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். சிந்தித்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்கு ஆமென்றும் ஆமென் என்றும் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த வார்த்தை பிரகாரம் எங்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்லதினாலே. ஒரு பாடலை நாம் பாடும்போது அனைத்து செலுத்தப்படுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் இயேசுவை பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே ஆனாலெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பரிசுத்தர். நான் காணித்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னில் தோல்வி தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோல்வி தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நல்ல ஆண்டவரே, செலுத்தின எல்லா காணிக்கைகள் சுவாபாகங்களை ஆசிர்வதிங்க. அதுக்கு பிரதிபலனை மிகுதியாக உடைய பிள்ளைகளுக்கு கற்றுவிடுகிறார். உடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இந்த சத்தத்தை கேட்க எங்கள் இருதயத்தை திறந்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசாவிட்டால் ஆண்டவரே எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. அது நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்தி இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே. உட்காரலாம். கரங்களை வைத்து சத்தமாக அலையிலே சொல்லுங்க. நல்ல சத்தமாக அலையிலே சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை அலையிலே சொல்லுங்க. இந்த
நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர் நல்லவர். தொடர்ந்து நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளை நன்மைகளை பரலோகத்தில் இருக்கிறத தருமாறாக கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சாட்சி இருக்கிறதா? சாட்சி இருக்கிறதா? அவங்க ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறாங்க. சுருக்கமாக சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் கடந்த மாதமாக நான் என் மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தேன். ஏன்னா படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இவன் சும்மா இருக்கிறானே சொல்லிட்டு நாங்கள் குடும்பமாக நாங்கள் ஜெபித்து இருந்தோம். அதே வரைக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் சிஸ்டர் சொன்னேன், ஹாஸ்டல் என் மகனுக்காக ஜோப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே போல் ஆண்டவர் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு இந்த நாளில் என் மகனுக்கு நல்ல ஒரு வேலை, நிரந்தரமான வேலை கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்த பாஸ்டருக்காக சிஸ்டருக்காக நன்றி தெரிவிக்கிறேன். இயேசு நாமத்துக்காக ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். ஆமென் சொல்லுங்க. சத்தமாக ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கும் நமக்கு வாசல்களில் திறக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். புதிய கிருபைகளை கட்டளையிடுகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ரொம்ப ரொம்ப நல்லவர். கைகளை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை ஆகும். ஒரு சில அறிவிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்கிறோம். இந்த கொரோனா பரவிக்கொண்டே போகிற இந்த காலகட்டங்களில் பாதுகாப்பாக இருக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகளை அதிகமாக சாப்பிடுங்கள். எப்பொழுதுமே இந்த மாஸ்கை அணிந்து கொண்டே இருங்கள். இந்த மாஸ்க் அணியாமல் இருக்கிற ஆராதனையில் கூட ஒருவேளை பாட்டு பாடும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் கலாட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ நீங்கள் அணிஞ்சு கொள்ளும்படியாக கேட்குறேன். அந்த மாஸ்க் அணிஞ்சு கொள்வது நல்லது. முடிஞ்சு போகும்போதும் யாருக்கிட்டையும் பேசினாலும் மாஸ்க் அணிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதையும் வெளியே வராது, வேறில் இருக்கிறதும் உங்களுக்குள்ள வராது. அதனால் அது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பையும் ஒரு அரணாக உங்களுக்கு அது மாற செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் எங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க முடியாது கேட்குறேன். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இது மிக வேகமாக பரவிக்கொண்டே போகிறது. மிக தீவிரமாக அது கடந்து போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை சீக்கிரமாக வைப்பதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் அதுக்கு கிரியை செய்வாராக. ஆலயம் திறப்பதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த கிருபையிலிருந்து நம்மை வழிநடத்துமாறாக ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்தில் நடக்கிற எல்லா ஊழியர்களுக்காக ஜெபிங்க. வீட்டில் அதிகமாக ஜெபிங்க. நம்ம இனி மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் கூட முடிகிறது இல்லை. காரணம் இந்த கொரோனா காரணங்கள் நிமித்தமாக கூடி ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு அமையாமலே போய்விடுகிறது. விசித்திரமானால் இந்த சூழ்நிலை மாறும் என்றால் நாம் தொடர்ந்து 21 நாட்கள் ஜெபங்கள், 40 நாட்கள் ஜெபங்களை நாம் ஏறெடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெப ஆவியை கர்த்தர் நமக்கு அதிகமாக தருமாறாக. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு திருமண அறிக்கையை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ராணிப்பேட்டையை சேர்ந்த ஷாமி பாபு, சிஸ்டர் ரனிசா அவர்களுடைய குமாரன் எஸ் சதாம் என்ற காலனுக்கும், சிக்காடை சேர்ந்த உதயச்சந்திரன், திருமதி ஜெயராணி அவர்களுடைய குமாரத்தி குமதவழி ஆகிய மகளுக்கு திருமணம் செய்ய பெரியவர்களாலே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமணம் நடைபெறக்கூடாதபடிக்கு உங்களில் நியாயமான காரணங்கள் ஏதாவது இருக்குமென்றால் அதை எழுத்தின் மூலமாக தெரிவிக்கும்படி உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்களில் நீங்கள் அதை சொல்லாவிட்டால் எந்த நாட்களிலும் நீங்கள் அதை சொல்லக்கூடாது என்று நான் உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இது சபையிலே வாசிக்க வேண்டிய அறிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னென்ன சதாம் ஒரு தம்பி நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியும். நாளை திருமணம் இங்கே நடைபெறுகிறது. நம்முடைய சர்ச்சில் தான் இந்த திருமணம் நடக்கும். நீண்ட நாட்கள் இருக்கின்றதால் இந்த ஆலயத்தில் ஒரு திருமணத்தை நடத்த கிரியை செய்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். அனைவருக்கு இன்விடேஷன் கொடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். குறுகிய காலத்தில் அடித்ததுனால நிறைய பேர் சந்திக்க முடியல என்று நடத்தில் சொன்னார். சபையுடைய அழைப்பாக நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர் சொன்னதினாலே நான் அதை அழைக்க வைக்கிறேன். இந்த தம்பியுடைய திருமணத்திற்காக ஜெபியுங்கள். நாளை காலை 10:30 இந்த திருமணம் 12 மணிக்கு முடிந்துவிடும். இந்த பழைய அபூர்வா ஹோட்டல் அதுக்கு நாடியில் ஒரு மண்டபம், ஒரு ஹால் இருக்குது. அந்த ரிசப்ஷன் நடைபெறுகிறது. பங்கு பெறுங்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் நிலைநாட்டு வளர்க்கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜென்ரல் ஃபண்ட், மந்த்லி ஃபண்டு வருஷம் முடிகிற இறுதியில் வந்திருக்கிறோம். அதை கொடுக்கிறவர்கள் அதை செய்ய வேண்டியது தடையில்லாமல் நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுமாறாக.
ஏதாவது அறிவிப்புகள் நான் சொல்லணும் என்றால் ஞாபகப்படுத்துங்கள். ஏதாவது என்னுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக விரும்புகிறேன். ஓகே, நம்ம இன்னொரு ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய சபையை சார்ந்த ஒரு சிலர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு காலேஜில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்காக ஒரு ஜபத்தை நாம் ஏறெடுக்க வேண்டும். வித் சரத் அண்ட் ஃபேமிலி அவங்க அதில் இருக்கிறார்கள். பிரியங்கா அவங்க எஸ்எம்எஸில் வேலை செய்கிறதுனால இருக்கிற எல்லாருக்குமே அது பாதிக்கப்பட்டது. அவங்களுக்கும் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு கத்தர் பாதையை சுகத்தை தர வேண்டும். அவங்க எல்லாருமே கத்தர் நல்ல ஒரு நிமிஷம் கண்களை மூடி இது அவங்களுக்காக மாத்திரம் இல்லாதபடி இன்றைக்கு பாதிக்கப்பட்ட எல்லா ஜனங்களுக்காகவும் நம்ம ஒரு ஜபத்தை ஏறெடுப்போமா? சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் சபையை சார்ந்த ஒரு சிலர் கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுதலை அடைவார்களாக. எந்த தீங்கும் பொல்லாப்ப அவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்ல கரத்தை அவங்க மேலே வையுங்க. இயேசுவே, நீர் அவங்களை சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அவங்களை சுகப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கொரோனாவில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் கத்தர் சுகப்படுத்துங்க. எல்லாருக்கும் கத்தர் ஒரு அற்புதங்களை செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரு அதிசயங்களை செய்யுங்க. எல்லாருக்கும் ஒரு விடுதலையை கத்தர் கட்டிட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீரே இரக்கம் பாராட்டுங்க. நீரே தயவு பாராட்டுங்க. ஆண்டவரே, இந்த கொரோனாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைங்க. ஆண்டவரே, தேவனுடைய சமாதானம் தொடர்ந்து எங்களை வழிநடத்த கத்தர் உறுதி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ரத்தத்துக்குள்ள கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். கத்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எபேசியர் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்கள் நாம் வாசிப்போமாக. எபேசியர் புஸ்தகம், அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19, 20. இன்னொரு அறிவிப்பு நான் மறந்துட்டேன். இந்த குளோபல் யூனிவர்சிட்டி படித்து கொண்டு இருக்கிறவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பரீட்சை நடைபெறுகிறது. அதற்காக நீங்கள் புக்கை இன்னும் ஒரு சிலர் புக்கை வாங்கலையான்ட்டு 8 பேர் இருக்கிறது. யார் வாங்கலன்னு எனக்கு தெரியல. சரி, இந்த வாரமாவது வாங்கிட்டு போய் படித்து அடுத்த வாரம் பரீட்சைக்கு தயாராகுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பரீட்சைக்கு நீங்கள் தயாராக அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இங்கே தான் நமக்கு நடக்கும். இதை சொல்லுங்க. சாரி, நான் இதோடு கேட்க மாட்டேன். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாள் எழுதி நெல்லுங்கள். ஆமாம், கேட்க மாட்டேன். ஆமாம், மன்னிக்கணும். 2 பேருமே திருமண நாள்னு நினைக்கிறேன். இன்னைக்கா நாளைக்கு நாளானிக்கு ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒரு ஜெபம் செய்வோம். அன்பும் நெருக்கமும் கிருபை நிறைந்த தேவனே, சபையாக சேர்ந்து அருமையான ஞானதாஸ் அவருடைய குடும்பத்திற்காகவும் பால் ஜெகன் அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். இந்த வாரத்தில் திருமண நாளை அவர்களை காண்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திற்கு நல் வார்த்தைகளை நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம். இந்த குடும்பம் சந்தோஷம் சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருப்பதாக. நல்ல சுகிச்சை நிறைந்த குடும்பமாக இருப்பதாக. இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிற ஒரு குடும்பமாக இருப்பதாக. அநேகருக்கு ஆசீர்வாதமுள்ள ஒரு குடும்பமாக இருப்பதாக. உங்களுடைய நாமத்திலே அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். சபையாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். அட்வான்ஸ் ரீடிங் டே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய ஆராதனை ஒன்று விட்டு இந்த 3வது சர்வீஸ் நான் நிற்கிறேன். அதனால சிலதெல்லாம் நான் மறந்து போயிடுறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சரி, செய்திக்கு நேராக திரும்புவோமா? எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19ஆம் வசனமும் 20ஆம் வசனமும். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் எங்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லால் இருக்கிறார். அல்லேலூயா. சாதாரணமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்துகிறார், ஆண்டவர் அதை செய்கிறார், ஆண்டவர் அதை செய்கிறார் என்ற அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு வந்த நீங்கள் இன்றைக்கு நான் சபையில் தேவன் எனக்கும் என்னை சபையிலும்
கர்த்தர் எப்படி நிலைநாட்டி இருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்கிறதை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டீச்சிங்காக நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசு புஸ்தகத்தை எழுதும்போது சிறைச்சாலையில் உட்கார்ந்து அவர் எழுதினாலும் சபைக்கு ஏற்ற ஒரு நல்ல செய்தியை இந்த வசனங்கள் மூலமாக அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறவராயிருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரம், எபேசு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 3 காலகட்டங்களை கர்த்தர் அதிலே விவரித்து சொல்லுகிறவராயிருக்கிறார். 11ஆம் வசனத்திலே முன்னே என்று சொல்லப்படுகிறது. முன்னே மாம்சத்தின்படி. 12ஆம் வசனத்துடைய ஆரம்பத்திலே அக்காலத்திலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் கடந்த காலத்தை குறித்து அது சொல்லப்பட்டதா இருக்கிறது. கடந்த காலத்திலே நம்முடைய, அதாவது ரட்சிக்கப்படாததுக்கு முன்பதாக இருந்த காலத்திலே, ஆண்டவரை அறியாமல் இருந்த காலத்தை குறித்து சொல்லுகிறது. முன்னே அக்காலத்திலே. அக்காலத்திலே நீங்களும் நானும் எப்படி இருந்தோம் என்பதுதான் 19ஆம் வசனத்துடைய ஆரம்பம் சொல்லுகிறது. அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தோம். கடந்த காலத்திலே நாம் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தவர்களாய் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் மீட்டு கொண்டு அவரோட சேர்த்துக் கொள்கிறார். அது மாத்திரமல்ல, கடந்த காலத்தை சொன்ன அந்த வசனம் 13ஆம் வசனத்திலே நிகழ்காலத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் அல்லது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் சமீபமாய் இருக்கிறீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்கள்? சமீபமாய் இருக்கிறீர்கள். முன்னே பரதேசிகளும், முன்னே நீங்கள் அந்நியருமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது தேவனுடைய புத்திரர்கள் என்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டமாக, பரதேசிகளாக, அந்நியராக, புறம்பானவர்களாக, புறஜாதிகளாக, தள்ளப்பட்டவர்களாக வாழ்ந்த நம்மை, அந்த காலத்தில் இருந்த நம்மை இன்றைக்கு தேவனுடைய புத்திரராகவும் தேவனுக்கு சமீபம் உள்ளவர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார் என்றால் இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு கிருபை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ஆவி வரங்களை பரிசுத்தவான்களுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு சபையிலே சேர்க்கப்பட்ட நீங்கள் இப்பொழுது தேவனிடத்திலே நீங்கள் சமீபித்து வந்திருக்கிறபடினாலே தேவன் உங்களை நிலைநாட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கடந்த காலத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன தேவன் நிகழ்காலத்தை குறித்து நம்ம சொல்லுகிறார்கள். இனி இந்த சபையிலும் தேவனுடைய ராஜ்யத்திலும் வருங்காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு ஒன்று செய்கிறவராக இருக்கிறார். அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்றால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அந்த காலத்தில் நான் அக்கிரமத்தில் இருந்தேன். பழைய காலத்தில் நான் பாவத்திலே ஜீவித்தவனாய் இருந்தேன். ஆனால் அடுத்த வசனம் சொல்கிறது, அக்கிரமங்களுக்கும் பாவத்திற்கும் நான் மரித்து போனபடினாலே இன்றைக்கு நான் கர்த்தருக்குள்ளே சமீபமாக இருக்கிறேன். இப்பொழுது நான் சபையிலே சேர்க்கப்பட்டவனாய் இருக்கிறேன். இனி சபையிலே கர்த்தர் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்னை நிலைநாட்ட ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அக்கிரமங்களிலும் பாவங்களில் இருந்த நான் சிதறி இருந்து இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே வந்தபோது கர்த்தர் என்னை ஒன்று சேர்த்தவராக இருக்கிறார். என்னை ஒருமனப்படுத்தினவராக இருக்கிறார். அந்நியரம் பரதேசியமாக இருந்த நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே உறுதி உள்ளவர்களாக, நன்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறவராக இருக்கிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒன்னை மாத்திரம் சொல்ல வருகிறார். அடுத்த வசனத்திலே, அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலகத்தின் வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு வேண்டும் நடந்து கொண்டீர்கள். ஆனால் இனி அப்படி இல்லாதபடி தேவனுக்குரியவர்களாக நீங்கள் மாறுங்கள் என்று தேவனை நமக்கு கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை ஆராதனையில் வந்திருக்கிற தேவஜனமே, அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்மை, அக்கிரமக்காரரும் பாவிகளுமாய் இருந்த நம்மை கர்த்தர் மீட்டு கொண்டு இன்றைக்கு ஆண்டவருடைய புத்திரராக இந்த நாட்களை கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். தேவனுக்கு சமீபமாய் இருக்கிறார்.
வாழ்கிற நாம் இனி நம்முடைய எதிர்காலங்கள் எப்படியாய் மாறிக்கொள்ள வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அப்படியாக நாம் மாற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஏன் பாஸ்டர், அந்நியராக நான் இருந்தால் என்ன, பரதேசியாக இருந்தால் என்ன, அந்நியராக பரதேசியாகவே இருந்தால், சபைக்கு நான் வந்தாலும் அந்நியரும் பரதேசியமா இருந்தால் என்ன? எம்மா இயேசுநாதர் உயிர் தெழுந்த பிறகு எம்மா ஒரு சீஷரோட நடந்து போகிறார். இந்த வசனம் வாசிக்கிறேன், குறைஞ்ச நேரமா இருக்கிறதுனால சில வசனங்களை நான் வாசிக்கிற சொல்லிட்டு போறேன். நீங்க ஏற்கனவே பைபிளை வாசிக்கிறதுனால தெரியும். இயேசுவோட சீஷரோடு நடந்து கொண்டு போகிறார். அப்படி நடந்து கொண்டு போகும்போது அந்த சீஷர்களோட ஆண்டவர் உரையாடி கொண்டு போகிறார். உரையாடி போகும்போது அந்த சீஷர்கள் திகைப்போது, நீர் யார்? அந்த ஆண்டவரை பார்த்து ஒன்றும் தெரியாதா? இந்த ஊர்ல நடக்கிற இவ்வளவு பெரிய விஷயத்தை உனக்கு ஒண்ணுமே தெரியாதா? இயேசுங்கிற ஒரு ஆண்டவர் இருந்தாரு, அவரை மறித்து விட்டாரு, இப்ப அவர் உயிரோட எந்திரிச்சிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்களே, எல்லாரும் இருக்கிறாரு சொல்லிவிட்டு அவர் கடைசி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், நீர் என்ன அந்நியரா, நீர் என்ன அந்நியரா அப்படின்னு அந்த சீஷர்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார். ஆண்டவருடைய மனக்கண்களை திறந்த போதுதான் இவர்தான் இயேசு என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கும் என்றால் நாம் அந்நியராக தான் இருக்கிறோம். மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கும் என்றால் நாம் தேவனோடு கூட சேர்க்கப்படுகிற ஒன்றாக மாற கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிற நாம் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும், எப்படியாக கர்த்தர் என்னை மாற்றுகிறார், எப்படியாக நான் தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் என்கிற ஒரு 3 காரியங்களை அந்த 19ஆம் வசனத்திலும் 20ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லி நான் என்னுடைய வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறவனாக இருக்கிறேன். கடந்த காலத்தில் அந்நியராக இருந்த நான் இனி நான் எப்படி இருக்க வேண்டும் அல்லது எப்படி மாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்வாராக. 2ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக 19ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமா இல்லாமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தார். அப்படி என்றால் அந்நியராய் வாழ்ந்த உங்களை இன்றைக்கு கர்த்தர் செய்கிற முதல் வேலை பரிசுத்தவான்களோடு இணைக்கிறவராயிருக்கிறார். பரதேசிகளாய் வாழ்ந்த நீங்கள் இன்றைக்கு நீங்கள் கர்த்தரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக, எதில் மாற்றப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டவர்களாக ஆண்டவர் உங்களை இணைத்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அன்றைக்கு உங்களை அந்நியராக பாவம் செய்தவர்களாக அப்படிப்பட்டவர்களாக நீங்க வாழ்ந்தீங்க. ஆனா இன்றைக்கு நான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறவனாக இருக்கிறேன். எந்த மதத்திலும் எந்த மார்க்கத்திலும் இல்லாத ஒரு மேன்மையை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலும் மதத்திலும் கர்த்தர் அதை வைத்திருக்கிறார். என்ன, நம்முடைய கேரக்டருக்கு தகுந்தாற் போல நம்முடைய பெயரை கர்த்தர் வைத்து அழைக்கிறவராக இருக்கிறார். நான் பரிசுத்தராக இருக்கும் போது என்னை பரிசுத்தவான் என்று கர்த்தர் அழைக்கிறவராக இருக்கிறார். நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது என்னை விசுவாசி என்று அழைக்கிறவராக இருக்கிறார். நான் இயேசுவை பின்பற்றுகிறவனாக இருக்கும் போது என்னை சீஷன் என்று கர்த்தர் அழைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டவர்களாக, பரிசுத்தவான்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்நியனாய் இருந்த நீங்கள், பரதேசிகளாய் இருந்த நீங்கள் இன்றைக்கு பரிசுத்தவான்களோடு சேர்க்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அந்த வசனத்தில் சொல்கிறது, கொரிந்து சபைக்கு கர்த்தர் எழுதும்போது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். சோ ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்தெடுத்தார், உங்களை வருகிற எதிர்காலத்தில் என்ன செய்ய விரும்புகிறார் என்றால் நீங்கள் பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறபடினாலே பரிசுத்தவான்களுக்குரிய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களிடத்தில் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற தேவ ஜனமே, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுவதில் மேன்மை அல்ல, நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர் என்பது சொல்வது மேன்மை அல்ல, நான் பைபிள் வாசிக்கிறேன் என்று சொல்லுவது மேன்மை அல்ல, ஆனால் அதை காட்டிலும் மேலானது நான் பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுகிறது தான் எல்லாரை காட்டிலும் மேன்மையான ஒரு வாழ்க்கை. அந்த பரிசுத்தவான் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேனா? அந்த பரிசுத்தவானாக நான் மாற்றப்பட்டவனாய் இருக்கிறேனா? அந்த பரிசுத்தவானுக்கு உரிய செயல்பாடுகளில் நான் செய்கிறவனாய் இருக்கிறேனா? அப்படி நான் செய்வேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் என்னை இன்னமும் சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார்.
என்னை இன்னமும் கர்த்தர் இணைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சரி, பரிசுத்தவான்களோடு கர்த்தர் இணைத்தாரே. எதற்காக பரிசுத்தவான்களோடு கர்த்தர் இணைத்தார்? கொலோசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல, இன்றைக்கு அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த உங்களை பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் இணைத்தாரே. எதற்காக இணைத்தார்? அந்த வசனம் சொல்லுது, அதை எங்களுக்கு பிரியமான உடன் வேலையாட்களாக. நீங்களும் நானும் இணைக்கப்பட்டது தேவனுடைய உடன் வேலையாட்களாக மாறுவதற்காக, தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய fellow servants, தேவனுடைய சேவை செய்கிற உடன் ஆட்களாக மாறுவதற்காக. கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க 11ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதுதான் சொல்லுகிறது, உடன் வேலையாட்களுக்காக. 7ஆம் வசனத்தை 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே அதுதான் சொல்லுகிறது, உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாட்களாக. அப்போ கர்த்தர் உங்களை பரிசுத்தவானாக இணைக்கப்பட்டு பரிசுத்தவானாய் ஜீவிப்பதற்கு, நீங்கள் செயல்படுவதற்கு கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் முக்கியமான காரியம், நீங்கள் சபையிலே உடன் வேலையாட்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. ஒருவருக்கு ஒருவர் உடன் வேலையாட்களாக, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற வேலைக்காரர்களாக, தேவனுடைய சேவையை செய்கிற பணிவிடைக்காரர்களாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் ஒரு வேலைக்காரர்கள், நாம் உடன் வேலை செய்கிற வேலைக்காரர்கள். சில வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன், வாசிக்க நேரம் இல்லை. 3 யோவான் 8வது வசனத்தில் வாசித்து பார்த்தீர்கள், உண்மையுள்ள சேவகராக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறது, சந்தோஷத்தினால உடன் வேலையாட்களாக நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். ரோமர் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தாலும் உடன் வேலையாட்களாக ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிலமோன் புத்தகம் 23வது வசனத்தில் ஆண்டவர் உடன் பிரிசனர், அவர் சிறைச்சாலை உடன் வேலையாட்களாக ஜீவிக்க வேண்டும் என்று தேவன் அவர்களிடத்தில் விரும்புகிறார். அநேக இடங்களில் சொல்கிறது, உங்களை பரிசுத்தவானாக கர்த்தர் மாற்றுவதனுடைய நோக்கமே நீங்கள் உடன் வேலையாட்களாக செய்யப்படுவதற்காக. அந்நியராய் இருந்த நீங்கள், பரதேசியாய் இருந்த நீங்கள், அல்லேலூயா, பாவத்தில் இருந்த நீங்கள், புறஜாதிகளாக இருந்த நீங்கள், இன்னைக்கு தேவனுக்குள்ளே உடன் வேலையாட்களாக மாறுவதற்கு கர்த்தர் உங்களை பரிசுத்தவான்களோடு கர்த்தர் சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறார். நீங்களும் நானும் உடன் வேலையாட்களாக செயல்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஏதோ சபைக்கு வந்த என் தேவைக்காக வந்த நோ, நான் சர்ச்சுக்கு வருவது என் காரியத்திற்காக, நான் சர்ச்சுக்கு வருவது என்னுடைய தனிப்பட்ட வேலைக்காக, நான் சர்ச்சுக்கு வருவது என் தேவைக்காக, நான் சர்ச்சுக்கு வருவது எனக்கு பணம் வேணும் என்பதற்காக, நான் சர்ச்சுக்கு வருவது என் குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இல்ல, நம்முடைய சுயத்திற்காக இல்லாதபடி ஒருவருக்கு ஒருவர் உடன் வேலையாட்களாக செய்வதை தான் தேவன் பரிசுத்தவான்களோடு கர்த்தர் இணைக்கிறவராய் இருக்கிறார். அப்படி பரிசுத்தவான்களோடு ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் சேவை செய்கிறவர்களாய் மாறுவீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்குரிய பிரதிபலனை பரலோகத்தில் கர்த்தர் அதிகமாக தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நம்மை முதலாவது பரிசுத்தவான்களோடு சேர்க்கப்பட்டு பரிசுத்தவான்களாக கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக கர்த்தர் அந்நியும் பரதேசியுமாய் இருந்த நம்மை கர்த்தர் செய்கிற இரண்டாவது வேலை என்ன? அதே எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்கிறது, ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. அப்படி என்றால் முதலாவது பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டீர்கள், பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டீர்கள். இரண்டாவது, நீங்கள் தேவனுடைய வீட்டார் என்று அழைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள், தேவனுடைய வீட்டாராக இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய வீட்டில் ஒருவனாக நீங்கள் மாறி விடுகிறவராக இருக்கிறீர்கள். You are not a separated person, rather you are one of the person in the church. சபையில நீங்களும் ஒருவராக கர்த்தர், இந்த குடும்பத்தில் நீங்களும் ஒருவராக கர்த்தர் உங்களை இணைத்து விடுகிறவராக இருக்கிறார். அப்படி என்றால் சபையில நீங்கள் சேர்க்கப்படும் போது ஒருவரை ஒருவர் கரிசனை உள்ளவராய் மாறுகிறீர்கள். குடும்பம் வீட்டார் என்று சொல்வது நாம் குடும்பத்தை இருக்கிறோம். யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் அவனுடைய ஃபேமிலியை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த ஃபேமிலி என்பது அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகளை மாத்திரம் சொல்லவில்லை, அவனுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லாருமே சொல்லுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அதே போலதான் சபையில வந்த உடனே வெறும் 2 பேர் 3 அல்ல, நான் 300 பேராயிருந்தாலும் அத்தனை பேரையும் ஒன்று சேர்ந்து ஒரே வீட்டாராக கர்த்தர் இணைக்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரே வீட்டாராக இணைக்கும் போது குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது போலதான் கர்த்தர் சபைக்குள்ளேயும் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கிறது? ஒருவர் பலவீனப்பட்டு விட்டால் அவரை கேர் எடுக்கிறோமே,
ஒருவர் தேவைகள் இருக்கும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறோமே, ஒருவர்கள் அவசியப்படும் போது அவர்களுக்கு ஓடி ஆடி நாம் சேவை செய்கிறோமே. சபையையும் வீட்டாராய் மாறும்போது, ஒருவருக்காக ஒருவர் நாம் கேர் எடுக்கும் போது தேவன் நம்மையில அக்கறை உள்ளவராக மாறுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள்? எத்தனை பேர் யாராவது பாதிக்கப்பட்டார் என்ற அறிவிப்பு சொல்லும் போது உடனே ஒரு போன் எடுத்து நல்லா இருக்கிறீங்களா, என்ன செய்றீங்க என்று விசாரிக்கிறவர்களா இருக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு போன் கால் பண்ணுவது நிமித்தமாக அந்த குடும்பத்தில் எவ்வளவு சந்தோஷம் வருகிறது தெரியுமா? எவ்வளவு சமாதானம் வருகிறது தெரியுமா? ஆண்டவருடைய வீட்டார் என்றால் ஒருவரை ஒருவர் தாங்குவதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் இந்த விசிட்டிங் பண்ணும்போது நான் அதை பார்த்துருக்கிறேன். இந்த நாட்டில் இந்த கொரோனா நாள்னால சரியான விசிட்டிங் என்னால் பண்ண முடியல. நிறைய வீட்டில் கொஞ்சம் நாம் டிஸ்டன்ஸ் இருக்கணுன்றதுக்காகவே அப்படி போக முடியாமல் இருக்கிறேன். அடுத்த நாட்களில் நான் போகும்போது நான் நிறைய முறை பார்த்துருக்கிறேன். திடீரென்று அவங்க வீட்டுக்கு போவேன், சொல்லாமலே போயிடுவேன். நான் திடீர்னு அவங்க வீட்டுக்கு போவேன். அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் மாத்திரமில்ல, பெரிய சந்தோஷம். என்னன்னா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருவீங்களா பாஸ்டர்? நான் என்ன பெரிய கடவுளா? நான் என்ன பெரிய அதிகாரியா? இல்லை நான் பெரிய உயர்ந்த மனிதனா? இல்லை, நான் ஒரு சாதாரண வேலைக்காரன், ஆண்டோட வேலை செய்கிறேன். என்றைக்கும் யார் வீட்டில். அப்போ அவங்க வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஓடி போய் காப்பி வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா. அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவு அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொள்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறது. இதைத்தான் கர்த்தர் சபையில் வைத்தவராக இருக்கிறார். இதைத்தான் கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். அதனாலதான் ஆவிக்குரிய சபையாகிய நம்முடைய சபையை போல நாம் ஏன் அழைக்கிறோம் என்றால், இங்கே ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற ஒரு உறவை வைத்திருக்கிறார், ஒருவரை ஒருவர் கவனிக்கிற ஒரு உறவை வைத்திருக்கிறார், ஒருவருக்காக ஒருவர் கரிசனை கொள்கிற ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இணைக்கப்படுகிற அந்த அன்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி நீங்களும் நானும் ஒரே வீட்டாராய் மாறும்போது நாம் செய்ய வேண்டிய சில வேலைகளும் இருக்கிறது. என்ன வேலைகள் இருக்கிறது? எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரத்தில் 19வது வசனத்திலையும் 24, 25 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது 19வது வசனம் சொல்கிறது, சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புது ஜீவன் மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், இந்த சபைக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஒரு புது மார்க்கத்தை கர்த்தர் உண்டு பண்ணினபடியால், நம்முடைய குடும்பத்தில் ஒரு வீட்டாராய் நாம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு புதிய கர்த்தர் வழியை உண்டாக்கினபடினாலே, இப்பொழுது குடும்பத்தாராகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? 24வது வசனமும் 25வது வசனம் சொல்கிறது, அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடியவர்களை சிலர் விட்டு விடுவது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். 3 காரியத்தை சபை குடும்பத்தார் வீட்டார்கள் செய்ய வேண்டிய வேலை. அன்பை காட்டுங்கள், 2வது நற்கிரியைகளை செய்யுங்கள், 3வது ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க, சத்தமாக அலையில சொல்லுங்க. இது உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் சபைக்குள்ள அதை வைத்திருக்கிறார். இது உலகத்தினுடைய ஐக்கியத்தில் வருகிறது. அவர்கள் சாமியை கும்பிடுறார்கள், போய் விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் கிடைத்த பாக்கியம் என்னென்றால், நாம் இந்த சபைக்கு வரும்போது நம்முடைய அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் இந்த கொரோனா காலங்களில, கொரோனா ஆரம்ப காலத்துல மார்ச் மாதம் இந்த ஊரடங்கு உத்தரவு அதிகமான ஆரம்பத்தில், அந்த மார்ச் இறுதியில, ஏப்ரல் துவக்கத்தில், மே மாசத்துல ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நம்முடைய சபையை சார்ந்த அநேக கஷ்டப்படுகிறவர்களுக்கு நம்மளால இயன்ற உதவியை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். இதுதான் சபையிலே காட்டுகிற ஒரு அன்பு. ஒரு அலையில சொல்ல மாட்டேங்களா? அது மாத்திரமல்ல, இந்த சபை நற்கிரிகளை செய்தது. என்ன நற்கிரிகளை செய்தது? வெறும் சபை விசுவாசிகளுக்கு மாத்திரம் செய்யல, இந்த சபையை சுற்றியில் இருக்கிற அநேக குடும்பங்களுக்கும் அரிசிகளும் பருப்புகளும் காய்கறிகளை கொடுக்கத்தக்கதான ஒரு நற்கிரிகளை செய்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்யும்படி உதவி செய்தார். அதையும் நாம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதோடு சேர்ந்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுகிற ஒரு ஐக்கியத்தையும் சபையிலே தான் கர்த்தர் அதை வைத்தவராயிருக்கிறார். காலை ஆராதனையில் வந்திருக்கிறவர்களே, நீங்கள் பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட்டது. அந்நியர் பரதேசியமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது நீங்கள் தேவனோடு கூட சமீபமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, ஆண்டவருடைய பரிசுத்தவான்களாக இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பரிசுத்தவான்களாகவே ஜீவிக்க உங்களை அர்ப்பணியுங்கள். 2வது, தேவனுடைய வீட்டாராய் இருக்கிறீர்கள். நீங்கள் அன்பு காட்டுவதிலும் நற்கிரியைகளை சொல்லுவதிலும் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவதிலும் நீங்கள் அக்கறையுள்ளவர்களாக இருப்பீர்கள், செயல்படுவர்களாக இருப்பீர்கள் என்றால் உண்மையாலுமே சபைக்குரியவர்களாக, தேவனுக்குரியவர்களாக, தேவனுடைய குடும்பமாக, தேவனுடைய புத்திரராக உங்களை என்னை மாற்றி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அந்த ஐக்கியத்தை கர்த்தர் நமக்கு அதிகமாய் தருவாராக. அந்த உறவை கர்த்தர் நமக்கு தருவாராக. தவறு செய்யும் போது உலகத்தில் இருக்கிறவர்கள் புத்தி சொன்னாங்க, நீ மட்டும் பெரிய ஆளா, நீ மட்டும் பெரிய யோக்கியனா, இப்படிலாம் சொல்லுவார்கள். ஆனால் சபையிலே நாம் புத்தி சொல்லும் போது, தேங்க்யூ சிஸ்டர், நீங்க சொன்ன நல்ல அறிவுரைகளுக்காக நன்றி. சாதாரணமாக உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு நான் போய் புத்தி சொன்னா, ஏன்னாப்பா அவ்வளவு பெரிய ஆளா நீ போப்பாட்டுருவாங்க. ஆனா இதே விசுவாசிகளுக்கு நடுவில் போய் நான் புத்தியை சொல்லும் போது, சரி பாஸ்டர், நான் செய்யறேன் பாஸ்டர், நிச்சயமா நான் மாற்றிக் கொள்கிறேன் பாஸ்டர்னு என்னுடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். சபை மூப்பர்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு சிறியவர்கள் கீழ்ப்படுகிறார்கள். சபையில் இருக்கிற ஆண்கள் சொல்லுகிற வாழ்க்கைகள், பெண்கள் சொல்லுகிற வாழ்க்கை, பிள்ளைகள் கீழ்ப்படுகிறார்கள். இதுதான் கர்த்தர் சபையில கொடுத்திருக்கிற ஒரு நல்ல புத்தி சொல்லுகிற ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். இந்த ஐக்கியத்தை வளர்வதற்காக தான் கர்த்தர் உங்களை இணைத்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைக்கப்படுங்கள். இன்னமும் ஆண்டவருக்குள்ளே நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் இன்னமும் உங்களோடு கூட செயல்படுவாராக. ஆகவே முதலாவதாக பரிசுத்தவான்கள் ஆக்குகிறார், பரிசுத்தவான்களோடு சேர்த்து இருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய வீட்டாராக கர்த்தர் நம்மை இணைத்து இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தர் அந்நியரும் பரதேசியுமாய் இருந்த நமக்கு கர்த்தர் செய்கிற மூன்றாவது காரியம் என்ன? அந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறது, அப்பொழுது தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். The third thing, ஆண்டவர் சபையிலே அந்நியரும் பரதேசமாய் இருந்த உங்களை சேர்த்துக் கொண்டதுக்கு காரணம், நீங்கள் கட்டப்பட்டவர்களாக, அல்லது நீங்கள் பில்ட் பண்ணப்படுகிறவர்கள். கட்டப்பட்டவர்கள் என்றால் நான் இழுத்தி கட்டப்படுகிறது குறித்து சொல்கிறேன். You are being builded up. நீங்கள் கட்டப்பட்டு கட்டிடத்தின் மேலே எழுப்பப்படுகிறவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றாக கவனியுங்கள். கட்டிடத்திலே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் நமக்கு தெரியாது. ஆனால் அவைகள் எல்லாமே சேர்ந்தால் தான் கட்டடம் என்று சொல்லுகிறோம். நாம் இருக்கிறது ஒரு கட்டடத்துக்குள்ளே இருக்கிறோம். இந்த கட்டடத்துக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்குது. அவைகள் எல்லாம் சேர்ந்துதான் கட்டடமாய் மாறினது. இந்த கட்டடத்துக்குள்ளே செங்கல் இருக்கிறது, இந்த கட்டடத்துக்குள்ளே இரும்பு இருக்கிறது, இந்த கட்டடத்துக்குள்ளே மணல் இருக்கிறது, இந்த கட்டடத்துக்குள்ளே சிமெண்ட் இருக்கிறது, இந்த கட்டடத்துக்குள்ளே இன்னமும் நிறைய ஏன் அஸ்திவார கருங்கல் இருக்கிறது. இது எல்லாமே இந்த கட்டடத்துக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வெளியே பார்க்கும்போது ஒரே கட்டடமாக இருக்கிறோம். சபை என்பது ஒரு கட்டடத்தை குறிக்கிறது போல நீங்களும் நானும் சபையிலே கட்டப்பட்டவர்களாக எழும்பி நிற்க கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறவராக இருக்கிறார். எதிலே நாம் கட்டப்பட வேண்டும் அல்லது எதை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியா சொல்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம், போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரம் உங்களுக்கு ஒருவனாலும் கூடாது. அப்படி என்றால் நாம் எதிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப நான் இப்படி சொல்லுவேன், நான் புரிகிற மாதிரி சொல்லுவேன், நீங்கள் எதை செய்தாலும் இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் மாறுங்கள். இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். சபைக்குள்ள வரும்போது இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறுங்கள். சபைக்குள்ள வரும்போது இயேசுவை நீங்கள் காண்பிக்கிறவர்கள். அப்படி நீங்கள் இயேசுவை காண்பிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்போது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கர்த்தர் அந்த பெரிய கிரியைகளையும் கிருபைகளையும் கர்த்தர் அளவில்லாம கட்டளையிட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒருவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக சேர்க்கப்படும் போது மாத்திரம்தான் நாமும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறோம். அலையிலே சொல்ல மாட்டீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் 23வது வசனத்திலும் 20வது வசனம் சொல்கிறது, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறது அல்லாமல் இவருடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறதுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். எப்படி என்னென்று அவர்கள் விசுவாசிக்க வேண்டும்? 23வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேர்ந்தவர்களாக இருக்கும்படி என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னை அன்பாய் இருக்கிறது போல அவர்களும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படி நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் வேண்டிக் கொண்டார். என்ன வேண்டிக் கொண்டார் தெரியுமா? நீங்களும் நானும் ஆண்டவர் பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வேண்டிக் கொள்கிறார். அந்த ஒன்றாய் இருப்பதற்கு ஒன்னே ஒரு மையம், கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைத்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சபைக்கு வரும்போது கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்கள்.
சபைக்கு வரும்போது ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்கள். நாம் ஆண்டுக்கு வரும்போது நாம் பைபிள் எடுத்துக்கொண்டு வருகிறோம். நாம் சபையில வந்து உட்கார்கிறோம். கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கிற நேரங்களில் ஆராதிக்கும் போது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். வேதத்தை வாசிக்கும் போது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். துதிகளினால் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அஸ்திவாரம் கிறிஸ்துவை அதிகமாக மேன்மைப்படுத்துகிறது. நமக்கு கிடைத்த நன்மைகளை சாட்சியை சொல்லும் போது கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எதை செய்தாலும் கர்த்தர் செய்தார் என்ற அந்த விசுவாச நம்பிக்கையை நாம் கொண்டு வரும்போது கிறிஸ்துவை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறோம். அதற்காக நான் உங்களையும் என்னை கர்த்தர் சபையிலே இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அவரால் சித்தரிக்க தீட்டப்பட்டவர்களாக நம்மை கர்த்தர் மாற்றவராக இருக்கிறார். அல்லேலூயா. எசேயா புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட வெளியேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதும் மூளை கல்லுமாய் விசுவாசிக்கிறவன் பதறான். யார் விசுவாசிக்கிறவன்? தேவனுடைய பிள்ளைகள். என்ன பதறான்? ஆண்டவர் என்னுடைய கல்லாய் இருக்கிறார், அவருடைய மூளை கல்லாய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்களில் நாம் தேவைகளுக்காகவும் நம்முடைய அன்றாட காரியங்களுக்காகவும் நம்முடைய பொருளாதாரத்துக்கும் அதிகமாக அதுக்காக தான் ஜெபம் பண்றோம். ஐயோ இந்த உடம்பு தாங்க முடியல, ஐயோ என் தேவைகள் சந்திக்கப்படலை, ஆண்டவரே எனக்கு அது நடக்கலை, எனக்கு இது நடக்கலை, எனக்கு அது ஆகலை, எனக்கு இது ஆகலை, உலக பிரகாரமானதை தான் மையமாக வைத்து தான் நம்ம அதிகமாக ஜெபிக்கிறோமே தவிர என்னுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து என்று என்றைக்கு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக வைக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்களை நாட்டப்பட்டவர்கள். உங்கள் தேவைகளை கேட்காமலே கர்த்தர் உங்களுக்கு சந்திக்க கொடுக்க அவர் வல்லமை நிறைந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. காலவெளியில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை நான் திருப்பி இந்த வார்த்தைகளை சொல்ல வருகிறேன். அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நம்மை கர்த்தர் திருப்பி கொண்டு வந்தார். முற்காலத்தில் நீங்கள் அந்நியராய் இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் சமீபமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய எதிர்காலத்தில் செய்ய வேண்டிய மூன்று காரியங்கள் பரிசுத்த வாழ்களோடு இணைக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்வது, தேவனுடைய வீட்டாரோடு இணைக்கப்பட்டு புத்தி சொல்வதிலும் அன்பு கூறுவதிலும் நற்கிரியைகளிலும் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் தேவனுடைய கல்லாகிய இயேசுவை உங்கள் மையமாக வைத்து தேவனுடைய வீடாக நீங்கள் மாற வேண்டும். தேவனுடைய வீட்டாராக நீங்கள் கட்டப்பட வேண்டும். இயேசுவை மையமாக வைத்து நீங்கள் கட்டப்பட வேண்டும். நீங்கள் இயேசுவை மையமாக வைத்து நீங்கள் கட்டப்படும் போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் உங்களை அணுகாதபடி கர்த்தர் உங்களை காத்துக்கொள்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஓமையை ஆண்டவரே சொல்லுகிறார். வாசிக்க நேரம் இல்லை. மத்திய 7ஆம் அதிகாரத்தில் 2 பேர் வீடு கட்டுகிறதை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒருவன் மணலின் மேலே வீடை கட்டினான், ஒருவன் கற்பாதையின் மேலே வீடை கட்டினான். 2 பேருக்குமே பிரச்சனை வந்தது. பெருங்காற்று வீசுது, பெருமழை வந்தது, பெரும் வெள்ளம் வந்தது. 2 பேருக்குமே மணலின் மேலே கட்டப்பட்டவனுக்கு அதே பிரச்சனை தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அதே பிரச்சனை தான், உலகத்தில் இருக்கிறவனுக்கு அதே பிரச்சனை தான், சபைக்கு வருகிறவனுக்கு அதே பிரச்சனை தான், உலகத்தானுக்கு அதே பிரச்சனை தான், ஆவிக்குரியவனுக்கு அதே பிரச்சனை தான். அவங்களுக்கு வியாதி வர்றது போல நமக்கு வியாதி வருகிறது, அவங்களுக்கு பிரச்சனை வர்றது போல இன்னைக்கு பிரச்சனை வருது. கொரோனா வந்துருச்சு, கிறிஸ்தவர்களை அணுகாதுன்னு எங்கேயா பைபிள் இருக்குதா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மரித்திருக்கிறார் கொரோனாவினால. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசத்தை மாத்திரம் சொல்கிறேன். உலகத்தில் பிரச்சனை வந்தால் அது நிமித்தமாக அவனே மாண்டு கொள்ளுகிறவனாக இருக்கிறான், அவனே மனமுடிந்து போகிறவனாக இருக்கிறான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்து விட்டால் கற்பாதையின் மேல் உங்கள் வீடு கட்டப்படினாலே எத்தனை ப்ராப்ளம் வந்தாலும் நிலைத்து நிற்க கர்த்தர் கிருபை செய்கிறாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிறேன் அருமையான சகோதரன், உன்னை கர்த்தர் நிலை நிற்க செய்வாராக. உன்னை கர்த்தர் நிலைத்து நிற்க செய். ஏனென்றால் நீ தேவனாலே கட்டப்பட்டவன், தேவனுடைய அஸ்திவாரமாக நீ கட்டப்பட்டிருக்க. எவ்வளவு புயல் வீசினாலும் கவலைப்படாது, நீ அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறபடினாலே கர்த்தர் உன்னை நிலை நிற்க செய்வார், கர்த்தர் உன்னை வளர செய்வார், கர்த்தர் உன்னை ஓங்கி நிற்க கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக ரலிலே சொல்ல மாட்டீங்களா? அப்படி என்றால் பரிசுத்தவான்களோடு இணைக்கப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய வீடாக மாற வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவின் மேலே அஸ்திபார கல்லாக நாம் கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகளும் நிபந்தனைகளும் நமக்கு இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் என்ன? முதல் நிபந்தனை, பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த புதிய வாழ்க்கையை நீங்கள் பின்பற்றுங்க.
ஹல்லேலூயா. அது எனது பழைய வாழ்க்கை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக அக்கிரமத்தில் இருந்தேன். நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பாவத்தில் இருந்தேன். நான் மறுபடியும் அக்கிரமம் செய்கிறவனாக, பாவம் செய்கிறவனாக இராதபடிக்கு நான் பரிசுத்தம் உள்ளவனாக, தேவன் மேலே இணைக்கப்பட்டவனாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் கண்டிஷன் அதுதான். பழைய வாழ்க்கையை விட்டு விடுங்கள். எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது கண்டிஷன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒரு புதிய வாழ்க்கைக்கு துவங்க இருக்கிறாரு. அதற்கு நீங்கள் ஆயத்தமாகிறவர்களாய் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு உங்களை நடத்தி இருக்கிறாரு. அந்த புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக நீங்கள் மாறுங்கள். மாத்திரமல்ல, நீங்கள் மூன்றாவது கண்டிஷன், அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் படிவிடுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த காலங்களில் ஆண்டவர் பரிசுத்தவான்களோடு இணைக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பரிசுத்தவான்களோடு சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவது, ஹல்லேலூயா, தேவனுடைய வீடாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்கிறவர்களாக உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராகவே இருக்கிறார். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்நியனாய் வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றுகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவிலே நீர் கொடுத்து விட்டீர். ஆண்டவரே, நீ கிருபையா என்னோடு கூட நீர் எனக்கு கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டீர். அந்நியராக வாழ்ந்த என்னை புத்திரராக மாற்றிவிட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை இயேசு கிறிஸ்துவில் கொடுத்து விட்டீர். ஆபிரகாமுக்கு சொன்னவற்றை பரதேசிகளுமாய் இருந்த நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்து பரிசுத்தவான்களோடு இணைத்தார். தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக மாற்றினார். தேவனுடைய இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தின் மேலே நம்மை கட்டியிருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய அந்த 3 காரியங்கள், தொடர்ந்து பரிசுத்தவான்களாய் இருப்போம், தேவனுடைய வீட்டில் இணைக்கப்பட்டவர்களாய் இருப்போம், இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம மாறுவோம். நிச்சயமாகவே நம்மை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவரை தந்த நல்ல நேரத்திற்காக நன்றி. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இன்னமும் ஆண்டவர்களை வளர, நாங்கள் இன்னமும் பரிசுத்தம் அடைய, நாங்கள் இன்னமும் பூர்ணமடைய எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பிரேயரில் கலந்து கொண்ட எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். சமாதானம் கிருபையுடைய ஆசீர்வாதம் என்னென்ன எங்களோடு கூட இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த கொரோனா காலங்களில் எந்த பாதிப்பு வராதபடி அந்த பிள்ளைகளை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்கிறார்கள். கர்த்தரே பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். சகல மகிமையும் நன்மையும் கிருபையும் ஆண்டவரே ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நிகழ்ச்சிகளுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகலவாக நடவாதே.
உலகத்திலாக இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பு தாவியுடைய அந்நியனுக்கும் சிநேகமும் நம் அனைவரோடும் இந்த மீண்டும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமையோ மகிழ் ஓ எல்லாம்